வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் 7/12/2024 கிழமை சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி பகல் 2:33 வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி. இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி 9:22க்கு அப்புறம், காலை 9:22க்கு அப்புறம் சப்தமி வருது. இன்று சித்த அமிர்த யோகம். இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 7 முதல் 8, 10:30 முதல் 12, 5 முதல் 7. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு. அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஆர் கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. ஐயா, பிரதோஷம் என்பது சிவனுக்கும் அம்பிகைக்கும் தான் வழிபாடு செய்வார்கள். பட்டணம் போன்ற நகரங்களில் பெருமாள் கோவில்களிலும் பிரதோஷ வழிபாடு கொண்டாடுகிறார்களே. நல்ல கேள்வி. நரசிம்மர் அவதாரம் பண்ணதே பிரதோஷத்தில் தான். ஹிரண்யகசிபு என்ன வரம் கேட்டான்? காலையிலும் சரி, மாலையிலையும் சரி, உள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, மனிதர்களாலும் சரி, மிருகர்களாலும் சரி, தேவர்களாலும் சரி, அரக்கர்களாலும் சரி, எதாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு ரொம்ப குழப்பமான ஒரு வரத்தை கேட்டான். சூரன் அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டப்படல, ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டான். எனக்கு சாக வரம் தர முடியுமா? சிவனையே நோக்கி டைரெக்டாக தவம் பண்ணிட்டான். ஏன்னா அவர் தான் மகாதேவன், எல்லாத்துக்கும் மேலே சுப்பீரியருங்கிறாங்க இல்லை, அதனால் அவரையே நம்ம டைரெக்டாக பிடிச்சிருவோம், குடுமி பிடி அப்படின்னு. சிவன் வந்தார். என்னப்பா வரம் வேணும் அப்படின்னோடனே, எனக்கு சாகா வரத்தை கொடுங்க. அதெல்லாம் நம்ம லா புக்கில் இல்லைப்பா, சாகா வரங்கிறது முடியாது. நானே நாளைக்கு மனுஷனாக அவதாரம் எடுத்தால் கூட அந்த அவதாரத்தை ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக முடிச்சு தான் ஆனும். வேற அப்படின்னார் சிவன். உடனே சூரன், வேறையா? அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் தரணும், வார்த்தை மாறக்கூடாது. நான் பரமசிவன்ப்பா, கொடுத்த வார்த்தையை மீற மாட்டேன், கேளு. உங்களுக்கு ஈக்குவலான பவரை கொடுங்க. சிவன், எதே என்ன கேட்ட நீ? அதான் சொன்னேனே, உங்களுக்கு ஈக்குவலான பவரை கொடுங்க. வச்சாம் பாடுறா கிடுக்குப்புடி. சிவன் இருக்கிறதுலையே எல்லாத்துக்கும் மேலே சுப்பீரியர், மகாதேவன். அவருக்கு சமமான ஒன்றுமே இல்லை அவரை தவிர. அப்போ டைரெக்டாக நான் சிவனாகவே ஆனும், உனக்கு சமமான சக்தி ஆனும். சிவனாக இருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன் நான். அந்த கான்செப்ட் அதுலேருந்து தான் வந்தது. ஸோ அப்படி கேட்டதுக்கப்புறம் சிவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம மீறவும் முடியாது, வார்த்தையை கொடுத்துட்டோம். சரி ஆயிட்டு போகிறதுன்னு சொல்லி தனக்கு சமமான பவரை கொடுத்து பல 108 அண்டங்கள், இந்த உலகம் மட்டும் இல்லை மொத்த யூனிவர்ஸையும் ஆளக்கூடிய அந்த பவரை எல்லாம் கொடுத்து பண்ணதுக்கப்புறம், பட் எதுக்குமே ஒரு லூப் ஹோலுங்கிறது இருக்க தானே செய்யும். அந்த வரத்தை வாங்கி அவனும் அவனோட தம்பிகளான தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் எல்லாரும் அதே வரத்தை வாங்கினாங்க. 1 by 1. எனக்கு என்னோடய பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் அது வேணும்னு வரத்தை கூட அவன் ஈக்குவலாக பாரபட்சம் இல்லாமல் கேட்டான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆட்டம் போட முடியுமோ ஆட்டம் போட்டான். அப்போ சிவன் என்ன பண்ணார்? தன்னோட 5 முகங்கள், சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசான்யம்ங்கிற அந்த 5 முகங்கள், அதோட மறைமுகமாக 6வது முகம்னு ஒன்று, அது கண்ணுக்கே தெரியாது, தேவை ஏற்பட்டால் தான் சிவன் அதை வெளியில் கொண்டு வருவார். அந்த அதோ முகம்ங்கிற 6வது முகத்தையும் சேர்த்து தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை சிவனே அப்கிரேடு பண்ணி அப்படி தான் 6 முகத்தோட முருகன் வந்தார். ஸோ அப்போ சூரனை அழிக்கணும்னா அதுக்கு சிவனுக்கு மேலே ஒரு சக்தி பவராக உருவானோ, அதை சிவனையே உருவாக்கணும். சாம்பார் ட்விஸ்ட்டு. அந்த சூரனை மாதிரி ஒரு அசுரன் இது வரைக்கும் உருவானதும் இல்லை, இனிமேல் உருவாகிறதும் நாட் பாசிபிள். இப்போ அசுரர்கள்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்குள்ளேயே பல கெட்ட குணங்கள் இருக்குது, அதுதான் அசுரர்கள். இன்னொன்று, நமக்கே தெரியாமல் இந்த உலகத்தில் ஏதோ மூலையில் ஏதோ சில அமானுஷ்யங்கள்ங்கிறது நடந்துட்டுருக்கு. குறிப்பிட்ட சில பேர் என்னெல்லாமோ புதுசாக சில விஷயங்களை உருவாக்குறாங்க. அது சில வைரஸ் மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் எர்த்குவாக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இப்போ பாசிபிள் தான். நமக்கு தெரியாத சக்திகள், சில கெட்ட சக்திகள், நல்ல சக்திகள் எல்லாமே இன்னும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம அசுரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி இருந்த அசுரர்கள், அதுக்கான டெஃபினிஷனுங்கிறது வேறு. அந்த மாதிரி ஹிரண்யகசிபுங்கிறவன் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான வரத்தை கேட்டதுனால
அவனோட அந்த வரத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட் படி என்ன பண்ணார், பிரதோஷ காலம்ங்கிறது காலையும் இல்லாத மாலையும் இல்லாத நடுவில் இருக்கிற டைமு, வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, வராண்டா, மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை, ரெண்டு கலந்த மாதிரி. நரசிம்ம அவதாரம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு நரசிம்மராக வந்தார், தூணை பிளந்துண்டு உடனே வந்தார். கேட்டதையெல்லாம் தரக்கூடிய ஷிப்ர பிரசாத வடிவம், ஷிப்ரனா கேட்டதையெல்லாம் தரக்கூடியது நரசிம்ம வடிவம் தான். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு வந்தார் இல்லை. அதனால் பெருமாள் வழிபாடுகளில் மற்ற எல்லாத்த விட அந்த நரசிம்ம வடிவத்தில் பெருமாளை வழிபடுறப்போ நமக்கு உடனடி பலன் கிடைக்கும். உக்ர வடிவங்கிறதுனாலே ஒரு பயம் வருது எல்லாருக்கும். அந்த உக்ரம்ங்கிறது தீமைக்கு எதிரான உக்ரம், பக்தர்களுக்கு எதிரான உக்ரம் கிடையாது. மற்றவங்களுக்கு உக்ரமாக தெரிஞ்ச நரசிம்மர் பிரகலாதன்ட்ட மட்டும் ஏன் சாந்த சுரூபமாக இருந்தார்? ஏன்னா கடவுள் எப்போதுமே தன்னை வேண்டவங்களுக்கு நல்லவங்களுக்கு சாந்த சுரூபம் தான். அந்த உக்ர வடிவம்ங்கிறது தீமைக்கு எதிரானது தான். வெறும் நரசிம்மராக வழிபடுறதை விட லக்ஷ்மி நரசிம்மராக நம்ம லக்ஷ்மியோடு சேர்த்து வழிபாடு பண்ணுறப்போ அப்போ அங்கே உக்ரம்ங்கிறது இருக்காது லக்ஷ்மி இருக்கிற இடத்துல. அதனால் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடுங்கிறது மற்ற எல்லாத்த விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆர் ராமலிங்கம் மாயவரத்துலேருந்து கேட்டிருக்காரு, அஷ்டவீராட்ட தலங்களை பற்றி. திருக்கண்டியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவூருங்கிற திருக்கடையூர், இந்த மாதிரி இந்த 8 விதமான அஷ்டவீராட்டன தலங்கள்ங்கிறது முப்புறங்களை எரித்தல், காலனை காலால் உதைத்தல், அதாவது திருக்கடையூர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். 8 வீர செயல்களை சிவபெருமான் செய்ததா புராணம் சொல்கிறது. இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்ம ரொம்ப டீப்பாக பேசணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா சிவன் பல 100 வீர செயல்களை செஞ்சுருக்கார் உலக நன்மைக்காக. அதில் இந்த 8 ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நம்ம அஷ்டவீரட்டன தலங்கள்னு சொல்கிறோம். அதை தவிர பஞ்சகுரு ஸ்தலங்கள், அப்புறம் பஞ்ச புலி ஸ்தலங்கள்னு இருக்குது. திருப்பாதிரி புலியூர் மாதிரி புலியோடு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, சொல்லின்னு போகலாம். அதே ஆர் கோபாலன் தான் கேட்டிருக்காரு இன்னொரு கேள்வி. ஐயா, சிவனுக்கும் நந்திக்கும் உள்ள தொடர்பு என்ன? நந்திங்கிறவர் சிவனோட வாகனம், எப்போதும் திருக்கைலாயத்தில் சிவசேவையில் இருக்கணுங்கிறதுக்காகவே தவம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தவர். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பெருமாள் வழிபாடில் கருட வாகனம் பெருமாளுக்கு, கருடனுக்கு பிரதான இடம் கொடுக்கணும். அது எப்படியோ அதே மாதிரி தான் சைவத்தில் சிவ வழிபாடில் கருடனுக்கு முக்கியமான இடம் வைணவத்தில் கொடுக்குற மாதிரி சைவத்தில் நந்தியம்பெருமானுக்கு முக்கியமான இடத்த கொடுக்கணும். பிரதோஷத்தின் பொழுது நந்திக்கு முதல் மரியாதை பண்ணிட்டு தான் அப்புறம் சிவபூஜையே பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கோவிலில் பார்த்துருப்போம். நந்தி வழிபாடுங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒரு இது. அப்புறம் அடுத்த கேள்வி, ஐயா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, இதன் அர்த்தம் என்ன? நம்ம யார்ட்டையாவது ஏதாவது உதவின்னு கேட்டால் கூட அவங்க நமக்கு அந்த உதவியை தருவாங்களாங்கிறத கரெக்டாக எதிர்பார்த்து தான் கேட்கணும். ஒருத்தங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சே அவங்கக்கிட்ட கேட்டு அசிங்கப்படுறதுங்கிறது கூடாது. அது பாத்திரம் அறிந்து பிச்சையெடு. அப்புறம் கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுனா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க பரத்வாஜ கோத்திரம்னு வச்சுப்போம், இல்லைனா நிறைய கோத்திரங்கள் எல்லா இனங்கள்லேயுமே இருக்குது. ஜம்பு மகரிஷி கோத்திரம்னு வன்னிய மக்களில் உண்டு. அப்புறம் முஞ்சிகேச மகரிஷி கோத்திரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது கோத்திரங்கள். அதே கோத்திரத்தில் பெண்ணை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அண்ணன் தவங்கங்கிற மாதிரி ஆகிடும் ஒரே கோத்திரமாக இருந்தால். அதனால் இந்த பெண் எடுக்கிறப்போ கொடுக்குறப்போ ஒரே கோத்திரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சொந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அது பொதுவாக விசேஷம் இல்லை அப்படிங்கிறது சில பேரோட ஐடியாலஜி. அதுக்கு சயின்டிஃபிக்காகவும் ரீசன் இருக்குது. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் வருங்கிற மாதிரியான இது. அதே சமயம் உறவு முறையில் திருமணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறவங்களும் பல லட்சம் பேர் இருக்காங்க. அது வேறு விஷயம். அவங்களுடைய மனசு, குடும்ப வழக்கம், விருப்பம் அதையெல்லாம் பொறுத்து இருக்குது. பொதுவாக ஒரே ரத்த சொந்தத்துக்குள்ளே இந்த பெண் கொடுக்கறது எடுக்கிறதுங்கிறது பண்ணக்கூடாதுங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்கிறதுனால அந்த ஐடியாலஜி படி சொன்னது தான் கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, எஸ் மணிங்கிறவர் ஐயப்பன் நகர் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்கார். ஐயா வணக்கம், கடவுளை வணங்கும் பொழுது கொட்டாவி எப்பொழுதும் ஏற்படுகிறது, இது நல்லதா கெட்டதா தயவு செய்து விளக்கவும். அப்படி கொட்டாவி வருதுன்னா அந்த கொட்டாவியை விட்டதுக்கப்புறம் கடவுள் வழிபாடை கண்டினியூ பண்ணுங்கள், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான விஷயம். எனக்கும் பாருங்கள், படிக்கிறப்பயே கொட்டாவி வருது. கொட்டாவி தொத்து வியாதியும் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொட்டாவி விட்டால் நமக்கும் கொட்டாவி வரும்னு. கடவுளை வணங்கும் போது மஞ்சள் மற்றும் குங்குமம் கீழே கொட்டிச்சு, இது நல்லதா கெட்டதா?
தயவும் செய்து விளக்கம் சொல்லுங்கள் ஐயா. ரொம்ப நல்லதுங்க. நம்ம கை தெரியாமல் குங்குமம் தவறுறது, மஞ்சள் தவறுறதுங்கிறது நல்லது. அப்படி நடந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி வரும்பாங்க. எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை குங்குமம் தெரியாமல் தவறி இருக்குது. அப்படி தவறின டயத்துலலாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்காக வேணுன்ட்டே குங்கும டப்பாவை கையில் எடுத்து, ஐயா நான் குங்குமத்தை கீழே கொட்டிட்டேன், இப்போ நல்ல விஷயம் நடக்குமானா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தெரியாமல் தவறினா இப்போ சில அறிகுறிகள்னு இருக்குது, சில சகுனங்கள்னு. அந்த மாதிரி சகுனசாஸ்திரத்தில் மஞ்சள் குங்குமம் தெரியாமல் கொஞ்சம் கீழே தவறுறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அடுத்து ஆர் கோபாலன் ஐயா, வீட்டில் நைவேத்தியம் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த நைவேத்தியத்தை நம்ம முழு பக்தியோட நம்பிக்கையோட கடவுளுக்கு பண்ணுறோமாங்கிறது தான். இப்போது நம்ம பண்ணுற நைவேத்தியத்தை கடவுள் சாப்பிடுவாரா மாட்டாராங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் சில பேருக்கு வரும். நம்பியாண்டார் நம்பி பண்ண நைவேத்தியத்தை உண்மையிலேயே பிள்ளையார் சாப்பிட்டார். அந்த நம்பியாண்டார் நம்பியை அன்றைக்கி ஒரு பெரிய ராஜா போய் பார்த்தார். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் கோவில். இந்த மாதிரி நான் தேவார சுவடிகளெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கேன். அதெல்லாம் பல சுவடிகள் செல் அரிச்சு போயின்ட்டுருக்கு, கரையான்கள்லாம் அரிச்சிருக்கு நிறையா சுவடிகளை. இருக்கிற கொஞ்சம் சுவடிகளையாவது காப்பாற்றணும், ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரில, நீங்கள் தான் வழிகாட்டணும்னு இந்த ராஜா கேட்டார். உடனே அவர் பிள்ளையார்கிட்ட முறையிட்டார். பிள்ளையாருக்கு தான் எல்லாமே தெரியுமே, உலகமே அவர் வைத்துக்கொள்ள இருக்கே. சிதம்பரம் பெரிய கோவில் நடராஜர் கோவிலில் குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த ரகசிய அறையில் சுவடிகள்லாம் இருக்குதுன்னு பிள்ளையார் சொல்ல, அதன்படி ராஜராஜ சோழன் சிதம்பரம் போனார். அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கோவில் சம்பிரதாயம்னு சிலது இருக்குது, சம்மந்தப்பட்ட நாயன்மார்கள் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த கதவை திறக்க முடியுங்கிற மாதிரி இந்த கோவில் சம்பிரதாயத்தை சொன்னாங்க. உடனே ராஜராஜ சோழன் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனாருங்கிற மூவருடைய திருவுருவங்களை அங்கே கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் வெறும் சிலை கிடையாது, கடவுள். அது உண்மையானால் இவங்களும் சிலை கிடையாது, இங்கே இருக்காங்கங்கிறது உண்மை. இவங்களோட விக்கிரகங்களை கொண்டு வந்துட்டேன், இவங்களே உத்தரவு தந்துட்டாங்க, அந்த ரகசிய கதவை திறங்கள், இது என் கட்டளை அப்படின்னு ராஜராஜ சோழன் சொன்னார். அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது, அவர் தான் ராஜா. கதவை திறந்தாங்க, சுவடிகளெல்லாம் அவர் எடுத்தார். அதனால தான் இன்றைக்கி நமக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் முதலான நாயன்மார்கள் நமக்காக அருளிய பல தேவார பண்கள் கிடைக்கிறது. இந்த தேவாரம் நம்ம கிடைக்கிறதுக்கு காரணம் யார்? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் மட்டுமா? ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டிய நம்பியாண்டார் நம்பி. அந்த நம்பியாண்டார் நம்பிக்கு வழிகாட்டியது யார்? பிள்ளையார். இந்த தமிழ் தேவாரம் நம்ம கிடைக்கிறதுக்கு காரணம் யார்? தமிழ் கடவுள் என்று அருணகிரிநாதரால் போற்றப்பட்ட பிள்ளையார். முருகரை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம், பிள்ளையார் எப்போ தமிழ் கடவுள் ஆனார்னு கேட்கலாம். அண்ணன் தம்பிக தானே, ஒரே குடும்பம், அப்போ பிள்ளையாரையும் தமிழ் கடவுள்னு சொல்லலாம் அந்த லாஜிக் படி பார்த்தா. இன்னொன்று, இந்த கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணிங்கிற திருப்புகளில் அருணகிரிநாதர் 2வது பத்தி, அதாவது 2வது பேராகிராஃபில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். முத்தமிழ் அடைவினை முற்படி கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. இயல் இசை நாடகங்கிற முத்தமிழையும் முற்படி கிரிதனில், மேருமலை உலகத்தில் தோன்றின முதல் மலைம்பாங்க. இன்றைக்கி அது எங்கே இருக்குன்னே தெரில. இமயமலை தான் இன்றைக்கி இருக்கிறதுல பெரிய மலை. அன்றைக்கி மேருமலை, விந்திய மலை மாதிரி சில மலைகள்லாம் இருந்தது. இன்றைக்கும் அதோட சில பார்ட்ஸு இந்தியாவில் இருக்குது. பட் அன்றைக்கி இருந்த மேருமலைங்கிறது வேறு, ரொம்ப பிரம்மாண்டமானது. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில், உலகத்தோட முதல் மலையான மேருமலையில் முற்பட எழுதிய முதல்வோனே. முற்படனா வியாச பாரதம் எழுதுவதற்கு முன்னாடியே, மகாபாரதம் 5200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தமிழோட வயசு 50,000 ஆண்டுகளை கடந்ததுன்னு சொல்கிறாங்க பல ஆய்வாளர்கள். அப்போ தமிழ் எவ்வளோ பழசு யோசிச்சு பாருங்க. ஸோ முத்தமிழையும் நமக்கு தந்ததே பிள்ளையாருங்கிறது முருக பக்தரான அருணகிரிநாத சுவாமிகளின் வாக்கு. அது பொய்யாகுமா? அந்த பிள்ளையார் தான் தேவாரம் நம்ம கிடைக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்கார். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்பியாண்டார் நம்பி வச்ச நைவேத்தியத்தெல்லாம் பிள்ளையார் சாப்பிட்ட மாதிரி நம்ம வைக்கிற நைவேத்தியத்தெல்லாம் பிள்ளையாரோ முருகனோ சிவனோ பெருமாளோ சாப்பிடுவாங்கன்னா அந்த அளவு நம்மளுடைய பக்தி தவம்லாம் இன்னும் வளரல. இன்றைக்கும் அந்த மாதிரி சில மகான்கள் உலகத்தோட சில மூலைகளில் கடவுளோட நேரடியாக பேசுகிறவங்க, கடவுளுக்கே சாப்பாடு கொடுக்குறவங்கங்கிறது இருக்காங்க. அவங்க பக்திக்கு கட்டுப்பட்டு கடவுளும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுத்துன்னு அந்த உணவை ஏற்றுக்கிறாங்க. சூஷ்ம ஸ்வரூபத்தில் நம்ம பண்ணுற நைவேத்தியத்தில் ஒரு சின்ன பருக்கியாவது கடவுளுக்கு போகுங்கிறது நம்பிக்கை. எடுத்துக்காமல் இருக்க மாட்டார். சூஷ்ம ஸ்வரூபத்தில் எடுத்துப்பார், அது நமக்கு தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாமே கடவுள் படைச்சது தான். அப்படி இருக்கிறப்ப கடவுளுக்கு எதுக்கு நைவேத்தியம், கடவுளுக்கு எதுக்கு காணிக்கை, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் நைவேத்தியம் பண்ணுறப்போ சில பகுத்தறிவு சிந்தனைகள் நம்ம மனசில் உதிக்கும். இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த வீடே ஹவுஸ் ஓனர் கட்டினது தானே, அவருக்கு எதுக்கு வாடகைன்னு நம்ம நினைப்போமா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற காற்றே வாடகை தான். என்றைக்கு வேணாலும் இந்த உடம்புல இருக்கிற காற்று போகும். காயமே இது பொய்யடா, இது வெறும் காற்றடைத்த பையடா. நமக்கு கிடச்சிருக்கிற இந்த உடம்பு, இந்த கை கால் மற்ற உறுப்புகள், நமக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை, நமக்கு கிடைச்ச இந்த குடும்பம், இது எல்லாம் அந்த கடவுள் கொடுத்தது, கடவுள் போட்ட பிச்சை. அதுக்கு நன்றி கடனாக கடவுளுக்கு வாடகையை, கடவுளுக்கு காணிக்கையை கொடுக்கறது தான் இந்த நைவேத்தியம் மாதிரியான விஷயங்கள். மற்ற வழிபாடுகள், கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச திருப்பணியை பண்ணுறது, உழவாரப்பணியை பண்ணுறது, பணத்தாலும் உடலாலும் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள். அதில் இந்த நைவேத்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நைவேத்தியம் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரியான தர்க்க கேள்விகள் நம்ம மனசில் எழாமல், தர்க்க கேள்விகள் எழுந்தாலும் அதுக்கான தெளிவான விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தர்க்க கேள்விகள் எழுமா? எழாது. ஏன் நைவேத்தியம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதை கடவுள் சாப்பிடுவாரா, கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சார், அப்புறம் கடவுளுக்கே எதுக்கு இதை தரணும், இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் நம்ம மனசில் எழாமல் இருக்கணும்னா அதுக்கான சரியான விளக்கம் கிடச்சிட்டா மறுபடியும் அந்த மாதிரி கேள்விகள் மனசில் எழாது. இனிமேல் உங்கள் மைண்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன பதில்கள் உங்கள் மனசில் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஒரு தெளிவு போகிறோம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னு பண்ணணும், அதுக்கான ரீசனை சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்படிக மாலை அணிவதன் சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காரு. உடம்பு உஷ்ணத்தை தணிக்கும், பாடி மைண்டு ரெண்டுத்தையும் கூலாக்கிற பவர் ஸ்படிக மாலைக்கு இருக்குது. அதுதான் ஸ்படிக மாலையோட முக்கியமான சிறப்பு. மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய முன்னோர்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல பேர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க, எந்தெந்த விஷயம் எதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுலேருந்து சில லெசன்ஸை எடுத்துட்டு அதுபடி நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறப்போ அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ 10th +2க்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மாடல் கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி ரிப்பீட்டாக வரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணின்னு போகிறப்போ அந்த 100 மார்க்கில் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 மார்க்ஸுக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தேவையானதை தரும். அதையும் தாண்டி ப்ரிப்பரேஷனுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் முக்கியமான விஷயம் பண்ணுறப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி, இல்லை வெளியில் உங்கள் குடும்பத்தை சேராதவங்களும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணோம், ஒரு ஃபீல்டில் இறங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீல்டில் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னென்னலாம் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை அப்படியே டிட்டோ காப்பி அடிக்காமல் அதில் இன்னும் என்ன சில சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும். சிறந்த ஐடியாலஜி, சிறந்த தத்துவங்கள் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுலேருந்து ஆரம்பித்து சில சாம்ராஜ்யங்களை உருவாக்குற வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சரியான பயிற்சி, முயற்சி அதையெல்லாம் எடுத்துட்டு சுற்றி இருக்கிறவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஐடியா மற்றவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறப்போ அது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதனால் வேலை பார்க்குறவங்களும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவு பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவங்களும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறது பொதுவாக ரிஷபராசியோடைய ஐடியாலஜியாக இருக்கும். அந்த பெஸ்ட்டாக பண்ணுறதை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது தி பெஸ்ட்டாக அமையும். மிதுன ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வரும், அது உங்களை அப்படியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும்னு சொல்லலாம். கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஆர்ட்டு, ஹேண்டிகிராஃப்ட்டு இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயங்களில் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கிறது, ஈடுபாடு இருக்கிறதுங்கிறது வரும். சிம்ம ராசியில் நிறையா பேரை உதாரணமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தியே எடுத்துப்போம். பொதுவாக இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அவங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் சரி, ஒரு கணத்தில் அடித்தாலும் மறு கணத்தை காட்டுவேங்கிற அளவு பொறுமைசாலியாக இருந்தாலும் சரி,
இல்லை மவனை என்ன நீ தொட்ட கெட்ட அவ்வளோதான் உன்னை விடமாட்டேங்கிற அளவு டெரரான ஆளுங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ராசிலையுமே நல்லவங்க கெட்டவங்க மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் இருப்பாங்க. பட் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணம் என்னென்னா, அவங்க ரொம்ப நல்லவங்களாக சாஃப்டாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன தடை பிரச்சனை வந்தாலும் அதை மீறி பண்ணியே தீருவாங்க. அவங்களுக்கு நினச்சதை முடிக்கணுங்கிற அந்த பிடிவாதம் இருக்கும். அது நல்லது தான். இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டு எல்லாமே ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். அதனால் இன்றைக்கி வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய போராட்டம், ரேஸ் மாதிரி தான். லைஃப் இஸ் எ ரேஸ், ரன்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் போயின்னு இருக்குது. அதனால் நம்ம மனசில் கொஞ்சமாவது நம்ம நினச்சதை முடிச்சு காட்டணுங்கிற அந்த ஒரு வீம்பு வைராக்கியங்கிறது இருக்கணும். இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது சிம்ம ராசிக்கு ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் நம்ம அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நிறையாவே உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவு உண்மையிலேயே இப்போது நீங்கள் சில விஷயங்களில் ஜெயிப்பீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமோகமாக உங்களுக்கு இருக்குது. கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக அமோகமான நாளாக இருக்கிறது. எந்த விதத்தில் அமோகமான நாள்னா, எல்லா விதத்திலையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம், மற்ற இத்தியாதி அத்தியாதி எதை எடுத்தாலும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக திறம்பட உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக, அனைத்து தரப்புகளிலிருந்தும் பல வழிகளிலிருந்து ஆதரவுகள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. துளாராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் மனசு அப்படியே துள்ளலாக இருக்கும். துள்ளலான துளாராசியினர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு மனம் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய நாளாக, மகிழ்ச்சி கடலில் நீங்கள் மிதக்கக்கூடிய நாளாக, அருமையான நாளாக துளாராசியினருக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா பொதுவாக வீர விருச்சிகம்னு சொல்லலாம். வைராக்கியம் விருச்சிக ராசிக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப படபடன்னு இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, இப்படி நிறையா சொல்லலாம் விருச்சிக ராசியை பற்றி. உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்கிறது. பல விஷயங்களில் பல வழிகளிலேருந்து உங்களுக்கான ஆதரவுகள் வரும். தொடர்ந்து உங்களுடைய செல்வநிலை, செல்வாக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உயரக்கூடிய நாளாக, அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தனுசு ராசிக்கே இன்று மிக சிறப்பானது ஒரு நாளாக இருக்கிறது. லைஃப்பில் இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்பயாவது வரும். அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இன்னிலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராசி பலன்கிறது ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருப்பாங்க. 100% எல்லாருக்கும் அது கரெக்டாக நடந்துடாது. அது என் அப்பாவே பல தடவை சொன்ன விஷயம். முதல்ல உண்மையும் அதுதான். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் பாதி பேருக்கு பொருந்தலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு திருப்பங்கிறது இப்போ வரும். அப்படி வரக்கூடிய சான்ஸை கரெக்டாக கிராப் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா லைஃபு அமோகமாக போகும். மகர ராசிக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கிறது. தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக, கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. பல வருஷமாக உங்கள் உடன் படித்த நண்பர்கள், அந்த நண்பர்களுடைய உதவி, சப்போர்ட், அவங்க ஐடியாவோட புதுசாக சில விஷயங்கள் ஆரம்பிப்பீங்க, சில விஷயங்களில் எடுத்து வைப்பீங்க. அப்படி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் வெற்றி படிகளாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக கும்பராசியினருக்கு இருக்கிறது. மீனராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக, குருவருள் திருவருள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். இதோடு இன்றைய ராசிபலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி.